வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 35 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. சிஎம் சார், ஏன் நீங்கள் என் மேல் இவ்வளவு அக்கறை காட்டுகிறீர்கள் என கேட்டாள் ராதிஷா. அவன் முகத்தில் ஏதாவது மாறுதல் தெரிகிறதா என்று உற்று நோக்கி கொண்டிருந்தாள். அவளது அழுக்கு படிந்த முகத்தை துடைப்பதற்காகவே சுடு தண்ணீரில் முக்கிய டவலை எடுத்து வந்தவன் அதை அப்படியே அவள் கையில் கொடுத்துவிட்டு, முகத்தை துடைத்துக்கொள் என்றான். முகம் அழுக்காக இருப்பது மிகவும் சிறிய விஷயம். ஆனால் அடிப்பட்ட இடத்திற்கு சிகிச்சை அளிக்காமல் இப்படி இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். காயம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து நான் மருந்து போட்டு விடுகிறேன். நீங்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது போல் நானும் எதிர்பார்க்கிறேன் என்றாள் ராதிஷா. அது ஒரு சிறிய காயம்தான். டாக்டர் ஏற்கனவே மருந்து போட்டிருக்கிறார் என்றான் கியாஷ் வேகமாக. அவனுக்கு ராதிஷா அவனை பற்றி கவலை கொள்கிறாள் என்று புரிந்தது. என்ன உளறுகிறான் இவன்? சிறிய காயத்தால் சட்டையில் எப்படி இவ்வளவு இரத்தக்கரை படியும்? இன்னும் என்னை 10 வயது சிறுமி என்று நினைத்து கொண்டிருக்கிறானோ? என்னவெல்லாம் சொல்கிறான் என்று நினைத்தாள் ராதிஷா. சிஎம் சார், கொஞ்சம் காட்டுங்கள், நான் பார்க்கிறேன் என்று சொல்லியவள் மெதுவாக அவனது சட்டை காலரை விலக்கினாள். ஏய் சிறுமி என்றான் கியாஷ். அவனுக்கு அவளை எப்படி தடுப்பதென்று தெரியவில்லை. ஆனால் சிறுமி என்ற வார்த்தையை கேட்டதும் ராதிஷாவிற்கு கோபம் தானாக வந்தது. நான் ஒன்றும் சிறுமி இல்லை. என் பெயர் ராதிஷா. நீங்கள் என்னை அப்படியே கூப்பிடலாம் என்றாள் அதே கோபத்துடன். என்ன செய்வது? கியாஷால் மற்றவர்கள் முன்னிலையில் அவள்தான் அவனுடைய திஷா என்று சொல்ல முடியவில்லை. மீண்டும் அவன் சிறுமி என்று அவளை அழைத்தான். இதற்கு மேல் மீண்டும் ஒரு முறை நீங்கள் என்னை சிறுமி என்று அழைத்தால் இதற்கு பின் எப்பொழுதும் நீங்கள் என்னை ராதிஷா என்று மற்றவர்கள் போல் அழைக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்றாள் கோபத்துடன். கியாஷுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. அவன் முகம் சோகத்தில் ஆழ்ந்தது. அவளது மிரட்டல் அவனுக்கு புரிந்தது. ராதிஷா இறுக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு, ஷர்ட்டை கழட்டுங்க சார் என்றாள். ஆண்களிடம் எவ்வளவு தூரம் தள்ளி இருக்க வேண்டும் என்று உனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லையா என கேட்டான் கியாஷ். அவன் பேசிய வார்த்தைகள் பாவம் ராதிஷாவிற்கு கலக்கமாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவள், சார், இப்போது நீங்கள் என்னை தவறாக நினைக்கும்படி நான் என்ன செய்தேன் என கேட்டாள். அவனை பொறுத்தவரை ராதிஷாவிற்கு அவன்தான் கியாஷ் என்பது தெரியாது. அப்படி இருக்கும்போது மூன்றாவது ஒரு ஆண்மகனிடம் அவள் நெருங்க நினைப்பது தவறு. அவன் எப்படி வேண்டுமானாலும் அவனது முகமுடியை போட்டுக்கொள்ளட்டும். ஆனாலும் அவன் பேசிய வார்த்தை ராதிஷாவை சங்கடத்தில் ஆழ்த்தியது. அவளது கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்த கியாஷின் முகத்தை நேராக பார்த்தாள். பின்பு, நீங்கள் இன்னும் எனது கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. அப்படி என்றால் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றுதானே அர்த்தம்? அப்படி எங்கேனும் என்னுடைய செயல்கள் அத்துமீறியது போல் உங்களுக்கு தோன்றினால் என்னை மன்னித்து விடுங்கள். என்னை தவறாக நினைக்காதீர்கள். நான் ஏற்கனவே ஒருவரை மனதால் விரும்புகிறேன். நிச்சயம் நான் உங்களை விரும்ப வாய்ப்பே இல்லை என்றாள் ராதிஷா அழுத்தமாக. அவளுக்கு அவனை பார்த்து கத்த வேண்டும் போல் தோன்றியது. நீ என்ன எனக்கு மூன்றாவது மனுஷனா? நேற்றிரவு என்னை நீ முத்தமிடும்போது உனக்கு தெரியவில்லையா? எனக்கு ரெயின்கோட் போட்டுவிட்டு என் கண் பார்வையிலிருந்து நீ எங்கும் செல்லக்கூடாது என்று சொன்னபோது நீ எனக்கு மூன்றாவது மனிதன் என்று உனக்கு தெரியவில்லையா? அவளால் மனதிற்குள் புலம்ப மட்டும்தான் முடிந்தது. என்ன செய்வது? அவனுக்கு மட்டும் ராதிஷா ஏற்கனவே அவன்தான் கியாஷ் என்று கண்டுபிடித்து விட்டாள் என்று தெரிந்தால் நிச்சயம் அவளை தமிழ்நாட்டிற்கு பேக் செய்துவிட்டுத்தான் அடுத்த வேலை செய்வாள். அவளுக்கு இப்போது இருக்கும் நிலைமையில் அவனை விட்டு பிரிந்து செல்ல மனமில்லை. அவள் அவனுடன் இருக்க விரும்பினாள். உன்னை பத்திரமாக பார்த்து கொள்வதும் என்னுடைய கடமைதான். ஏனென்றால் நான் என் மக்களை காப்பாற்றுவதற்காக என் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்திருக்கிறேன். உனக்கு இந்த இடத்தில் ஏதாவது தவறு நேர்ந்துவிட்டால் அதற்கும் நான் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும் பொழுது நான் என் கடமைகளை சரியாக செய்யாதது போல் ஆகிவிடும். அதற்காகத்தான் சொன்னேன், வேறு ஒன்றுமில்லை என்றான் கியாஷ்.
கியாஷின் மனதில் ராதிஷா சொல்லியதுதான் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் வேறு ஒருவனை மனதாக விரும்புவதாகவும் இவனை விரும்ப வாய்ப்பே இல்லை என்றும் சொன்னது அவனுக்கு பிடித்திருந்தது. அவனது சட்டையை கழட்டாமல் அவன் அமைதியாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து ராதிஷா மீண்டும், உங்களை நேசிப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா? உங்கள் மக்களை தவிர உங்களை பற்றி கவலைப்படுபவர்கள் யாராவது? அவர்களுக்காகவாவது நான் சொல்வதை கேளுங்கள். அவர்கள் உங்களை பற்றி கவலை கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் சொல்கிறேன் என்றாள். இவள் பேச்சிலேயே மற்றவர்களை கவர்வதில் வல்லவள் என்று நினைத்த கியாஷ் அதற்கு மேல் அவளிடம் எதுவும் வாதாடாமல் அவனது சட்டையை கழட்டினான். அவனது தோளில் காட்டன் வைத்து சுற்றப்பட்டிருந்த வெள்ளை துணியில் இரத்தக்கரையை பார்த்தபோது ராதிஷாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளுக்கு கண்கள் கலங்கிவிட்டது. ஆனாலும் அவன் எதுவும் பார்த்துவிடக்கூடாது என்ற அமைதியாக, சிஎம் சார், கொஞ்ச நேரம் பொறுத்து கொள்ளுங்கள், நான் இந்த ட்ரெஸ்ஸிங்கை மாற்றிவிடுகிறேன் என்றாள். காயத்தை பார்த்தவள் பயந்துதான் போனாள். ஆழமாக காயம் ஏற்பட்டு தையல் போடப்பட்டிருந்தது. ஆனால் இவன் ஒரு இடத்தில் உட்காராமல் அலைந்து கொண்டே இருந்தபடியால் அந்த தையல் பிரிந்து இரத்தம் மீண்டும் வெளியேறி கொண்டிருக்கிறது. நான் தான் சொன்னேனே, காயம் சிறிதுதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான் கியாஷ் அவளை அமைதிப்படுத்த. ஆனால் அவன் எதிர்பாராதபடி ஷட்டப் என்றாள் ராதிஷா சட்டென. அதற்கு மேல் கியாஷ் வாயே திறக்கவில்லை. ராதிஷா மிகவும் துரிதமாக செயல்பட்டு அவனது காயத்தை கிளீன் செய்து மருந்து போட்டுவிட்டாள். வலித்தால் சொல்லுங்கள், நான் முடிந்த அளவு மெதுவாக செய்கிறேன் என்றாள் ராதிஷா. எனக்கு வலிக்கவில்லை என்றான் கியாஷ். ராதிஷாவிற்காக அவன் உயிரையே கொடுக்க துணிந்தவன் அப்படி இருக்கும் பொழுது இந்த காயம் அவனுக்கு பெரிதாக தெரியவில்லை. ட்ரெஸ்ஸிங் முடித்த பின்பு வேண்டுமென்றே ராதிஷா அவன் தோள்பட்டையில் லேசாக அழுத்தினாள். ஆ என்றான் கியாஷ். உங்களுக்கு வலிக்காதென்று நினைச்சேன் என்று நக்கலாக சொன்னாள் ராதிஷா. ஆனால் அவளது பார்வை கூர்மையாக அவனை முறைத்தது. அவனுக்கு வலி என்றால் என்னவென்று தெரிய வேண்டும். சிஎமாக இருந்தால் வலி தெரியாதா? நாள் முடிவில் அவனும் மனிதன்தான் என்று அவனுக்கும் புரிய வேண்டும் என்று நினைத்தாள் ராதிஷா. இந்த கியூட்டான லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூயர்ஸ்.